செய்திகள் தொடர்கின்றன. குடியரசுத் தலைவர் தேர்தலில் பிரணாப் முகர்ஜியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், பாஜக சார்பில் சங்மாவை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தியுள்ளதால் பிரணாப் முகர்ஜியின் வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படாது என்றும் அவரது வெற்றி வாய்ப்பு நன்றாகவே உள்ளது என்றும் கூறினார். சிறுவாணி ஆற்றிற்கு குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள கருணாநிதி, கேரள அரசு தமிழக நதிநீர் பிரச்சினைகளில் மோசமான முறையில் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார். இந்த விஷயத்தில் மத்திய அரசு தலையிட்டு நல்ல தீர்வு காண வேண்டும் என்றும் கருணாநிதி வலியுறுத்தினார். எவ்வளவு நாளைக்கு மத்திய அரசு நல்ல முடிவு காண வேண்டும். வணிக வரித்துறை அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் உறவினர் முருகானந்தம் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பாமக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தன்ராஜ் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். கடந்த 2006ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் சமயத்தில் சி.வி. சண்முகத்தை கொலை செய்ய மேற்கொள்ளப்பட்ட முயற்சியில் முருகானந்தம் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ராமதாஸின் சகோதரர் சீனிவாச கவுண்டர் உள்ளிட்ட சிலரை சிபிஐ அதிகாரிகள் ஏற்கனவே கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று இரவு திடீரென திண்டிவனம் வந்த சிபிஐ போலீசார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தன்ராஜ் மற்றும் பாமக மாநில செயற்குழு உறுப்பினர் சிவக்குமார் ஆகியோரை விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். பின்னர் அவர்கள் இருவரையும் கைது செய்ததாக அறிவித்தனர். இந்த நிலையில் அவர்களை செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சிபிஐ அதிகாரிகள் இன்று ஆஜர்படுத்தினர். இதனையடுத்து அவர்கள் வரும் 5ஆம் தேதி வரை 15 நாள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்டுள்ள தன்ராஜ் ராமதாஸின் மூத்த சகோதரியின் மருமகன் ஆவார். எனவே ராமதாஸை குறிவைத்தே தற்போது தன்ராஜை சிபிஐ கைது செய்திருப்பதாக கூறப்படுகிறது. தன்ராஜ் அளிக்கும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ராமதாசும் விரைவில் கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து தமிழகத்தில் கள்ளச்சாராயம் ஆறாக பாய்கிறது. அவினாசி அருகே தோட்டத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எரிசாராயத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் கிட்டாம்பாளையம் கிராமத்தில் வசிக்கும் செல்வராஜ் தோட்டத்தில் எரிசாராயம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து காவல்துறையினர் விரைந்து அந்த இடத்திற்கு சென்று சோதனை மேற்கொண்டனர். அப்போது கேரள மாநிலத்திற்கு கடத்த இருந்த 13,755 லிட்டர் எரிசாராயத்தை பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு 25 லட்சம் ரூபாய் என்று காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கடத்தல் தொழிலில் ஈடுபட்ட தோட்டத்து உரிமையாளர் தலைமறைவாகிவிட்டார். இந்த கடத்தலில் தொடர்புடையவர்களை கைது செய்ய காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். பொள்ளாச்சி பகுதியில் தொடர் மழை காரணமாக தென்னை நார் உற்பத்தி பாதிக்கப்படுவதால் தங்களுக்கு நாள் ஒன்றிற்கு 5 கோடி ரூபாய் வரையிலும் நஷ்டம் ஏற்படுவதாக உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பொள்ளாச்சி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள சுமார் 400க்கும் மேற்பட்ட தென்னை நார் உற்பத்தி தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஏற்றுமதி தரம் வாய்ந்த நார் பொருட்களை அமெரிக்கா, பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் பல கோடி ரூபாய் வர்த்தகம் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது சுற்று வட்டார பகுதிகளில் பருவமழை பெய்து வருவதால் தென்னை நார் உலர வைக்க முடியாமல் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே நாள் ஒன்றிற்கு 5 கோடி ரூபாய் வரையிலும் உற்பத்தி பாதிக்கப்படுவதோடு இதன் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு பெற்று வரும் 1000க்கும் மேற்பட்ட ஏழை தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தென்னை நார் உலர வைக்கும் இயந்திரங்களை மானிய விலையில் வழங்க மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கடந்த 10 நாளா மழை மேய்ஞ்சிட்டு இருக்கிறதுனாலங்க எங்களால் நாகு துகள் இதையெல்லாம் காய வச்சு எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. ஏற்றுமதி ரொம்பவே பாதிச்சிருக்கு. ஆட்களுக்கும் எங்களால் கரெக்டாக வேலை கொடுக்க முடியல. காய வைக்கிறதுக்கு ட்ரையர்ஸ் இருக்கு. இந்த டெக்னாலஜியை இம்போர்ட் பண்ணுறதுக்கு மானிய விலையில் கிடைக்கிறதுக்கும் எங்களுக்கு உதவி பண்ணணும். தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களிலும் வழிப்பறி, கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சம்பவங்கள் அரங்கேறி வருவதால் மக்கள் பெரும் அச்சம் அடைந்து வருகின்றனர். அதிமுக அரசு பதவியேற்று ஓராண்டு காலத்திற்குள் இதுவரை இல்லாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு சமூக விரோதிகள் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. தஞ்சை மாவட்டத்தில் கொள்ளைச் சம்பவங்கள் அதிகரித்ததை அடுத்து காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதில் தஞ்சை மானோஜிப்பட்டியைச் சேர்ந்த கணேசன், ஐயம்பேட்டை மாத்தூரைச் சேர்ந்த வெங்கடேசன் உள்பட 17 கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டனர்.
அவர்களிடமிருந்து 202 பவுண்ட் தங்க நகைகள், அரை கிலோ வெள்ளி பொருட்கள், 35,000 ரூபாய் மதிப்பிலான கேமரா, செல்போன், லேப்டாப், 6 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று மத்திய மண்டல காவல்துறை தலைவர் அலெக்சாண்டர் மோகன் தெரிவித்தார். இதேபோல் குடியாத்தம் அருகே தென்னந்தோப்பில் ஓலை எடுக்க சென்ற மூதாட்டி ஒருவரை அதே பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவர் தேங்காய் மட்டையால் அடித்து கொலை செய்துள்ளார். அந்த மூதாட்டி அணிந்திருந்த நகை மற்றும் தாலியை ரவி கொள்ளையடித்து சென்றுள்ளார். இதேபோல் மணப்பாறையில் வீட்டில் தனியாக இருந்த பெண்களிடம் அரிவாளை காட்டி 11 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அங்குள்ள மலைத்தாதம்பட்டியில் வசிக்கும் சபரிமுத்து என்பவரின் வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் 3 பேர் அவரது மனைவி மற்றும் மருமகளை அரிவாளை காட்டி மிரட்டி நகைகளை பறித்துச் சென்றனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி அருகே 350 ஆண்டுகள் பழமையான குலுமாயி அம்மன் திருக்கோவிலில் இன்று நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டத்தில் உய்யகொண்டான், கோரையாறு, குடமுருட்டி ஆகிய ஆறுகள் ஒன்று கூடும் சோழனூர் புத்தூர் என்னும் ஊரில் அமைந்துள்ள இக்கோவில் ராணி மங்கம்மாள் காலத்தில் கட்டப்பட்டதாகும். இதேபோல திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே நடைபெற்ற முத்தாலம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கிராம தேவதையாக 300 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதி மக்களால் வழங்கப்படும் முத்தாலம்மனுக்கு ஊர் மக்கள் சார்பில் தற்போது ஆலயம் வைக்கப்பட்டு குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளது. கர்நாடகாவிற்கு கடத்த இருந்த 55 டன் மதிப்புள்ள ரேஷன் அரிசி மூட்டைகள் குடியாத்தம் அருகே கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக 5 பேரை கைது செய்துள்ள காவல்துறையினர் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அங்குள்ள பத்திரப்பள்ளி கிராமத்தின் எல்லைப் பகுதியில் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அந்த வழியாக சென்ற 3 லாரிகளை நிறுத்தி அதிகாரிகள் சோதனை செய்தனர். சோதனையின் போது அதில் 55 டன் மதிப்புடைய ரேஷன் அரிசி மூட்டைகள் இருப்பது தெரியவந்தது. உடனே வாகன ஓட்டுநர்களையும் உதவியாளர்களையும் அதிகாரிகள் கைது செய்து விசாரித்தனர். அப்பொழுது சென்னை தண்டையார்பேட்டையில் இருந்து கர்நாடக மாநிலம் பங்காருப்பேட்டைக்கு ரேஷன் அரிசி கடத்தப்பட்டது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அரிசி மூட்டைகள் வேலூர் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. விழுப்புரத்தில் கொன்று புதைக்கப்பட்ட 3 பேரின் எலும்புகள் மரபணு சோதனை செய்ய சென்னை கொண்டு வரப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் குச்சிப்பாளையத்தில் காமவெறியின் காரணமாக 3 பேரை கொன்று புதைத்த குற்றவாளி முருகன் கைது செய்யப்பட்டார். அவருக்கு உடந்தையாக இருந்த அவரது மனைவியும் மைத்துனரும் கைது செய்யப்பட்டனர். காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிபதி தோண்டி எடுக்கப்பட்ட எலும்புகளை மரபணு சோதனை செய்ய உத்தரவு பிறப்பித்தார். இதனையடுத்து விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் வைக்கப்பட்ட 3 பேரின் எலும்புக்கூடுகள், புகைப்படம் மற்றும் குடும்பத்தினரின் இரத்த மாதிரிகளை மரபணு சோதனை செய்ய சென்னை மயிலாப்பூர் தடய ஆய்வகத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த ஆய்வறிக்கையின் முடிவு வந்த பின்னரே காவல்துறையினர் முழு விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது. ஒலிம்பிக் போட்டியில் லியாண்டர் பயஸ் பங்கேற்பாரா? சிக்கல் நீடிக்கிறது. விவரம் இடைவேளைக்கு பிறகு.